அவருமே என்கிட்ட ஒரு 2-3 கதை சொல்லியிருக்காரு லோகேஷ் சார். சூப்பர்ண்ணா. இப்போ எல்சியூ அப்படியே வருவீங்களா லைட்டாக? அண்ட் லோகேஷ் சார் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கதைகள் வருது, அதில் 5 சூரிய அவர்களை நோக்கி தான் வருதுன்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்க ஒரு டாப் இயக்குநர்களில் இன்றைக்கி இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற இயக்குநர்களில் இன்றைக்கி லோகேஷ் பிரதர் ஒரு இடத்துல இருக்கார். அவருமே என்கிட்ட ஒரு 2-3 கதை சொல்லியிருக்காரு லோகேஷ் சார். சூப்பர்ண்ணா. இப்போ எல்சியூ அப்படியே வருவீங்களா லைட்டாக? ஆனால் உங்களுக்காக எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டே பலமாக இறக்குவேன். வாவ், எடுத்த உடனே ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க 2 பேருமே. சூரியன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா காமெடிலாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஹீரோவை வேற நல்லா கலக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக சிலம்பம் சுற்றி காமிக்கிறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 குட்டீஸ்க்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அண்ணா எப்படி இருக்கீங்க? பா, ஸ்மார்ட் ஆகிட்டீங்க, அழகாயிட்டீங்க. மைக்கில் சொல்லாமல் என்ன தம்பிங்க இருக்காங்களா, அதனால அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை சூப்பர்ண்ணா. நான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு படமே நான் எப்போவுமே சொல்கிறது தான், வார்த்தையை நான் தேடிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை பாராட்டும் பொழுது. ஆல்வேஸ் அந்த சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அகெயின் மாமன்லையும் வந்து எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ரைட்டராக இறங்கி இப்படி ஒரு கதை, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற படங்கள் வந்து ரொம்ப ரா சப்ஜெக்டாக போகும்போது இந்த மாதிரி கதைகள் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சுதாண்ணா இது? இல்லை, இது ஃபஸ்ட்டு வந்து நான் விடுதலை பண்ணப்போ அந்த படம் என்ன ஒரு ஸ்டைல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது என்னோடய அறிமுகம், கதை நாயகன் அறிமுகம். அந்த படத்தோட அவுட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. அடுத்து கருடன், அது ஒரு ஸ்டைல் இருந்துச்சு அந்த படம். இப்போ அடுத்து ஒன்று பண்ணுறப்ப நான் திருப்பி இந்த மாதிரி ஒன்று திருப்பி அதே மாதிரி இல்லாமல் டோட்டலாக கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று இருந்த 2க்கும் சம்மந்தம்லாம் வேறு மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்போ ஃபேமிலி படமாக பண்ணால் ஒன்று எப்படி இருக்கும்? நார்மலாக எனக்கு அந்த ஏரியா எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. வந்து இன்னும் என்னை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம், பட் எங்கள் ஃபேமிலியாகவே நான் எல்லாம் நிறையா வீடியோ மூலமாக பதிவு பண்ணியிருக்கேன். அப்படின்றப்போ ஒரு நார்மல் குடும்பத்தில், மிடில் கிளாஸ் குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஹீரோ இருப்பான். ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க, இல்லை 3 பேர் இருப்பாங்க, இல்லை 2 அக்கா தங்கச்சி இருப்பாங்க, 2 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அதில் ஒரு அண்ணனோ தம்பியோ ரொம்ப பிடித்தமானவனாக இருப்பேன். எல்லா வேலையும் செய்வேன், எல்லாத்துக்கும் பிடித்தவனாக இருப்பேன். ஆனால் அவன் கண்ணு கலங்குறப்ப எல்லோரும் அவனால் ஜீர்ணிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் அவன் எமோஷன் ஆவேன். அவனுக்கு ஒன்றுண்டா எல்லாமே ஒரு யோசிக்காமல் கொஞ்சம் டக்குன்னு லேசாக லைட்டாக ஸ்லிப் ஆயிடுவாங்க. ஸோ இவனுக்கு யாருக்கும் நடக்கல, இவனுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க.